இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைக்கப்பட உள்ளதாக மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் இணைக்க கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளை இணைக்க அத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பெரும்பாலானவை பெண்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டே உருவாக்கப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் என பல திட்டங்கள் உள்ளன. அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகவும் முக்கியமானது. மிக அதிகமான நிதி செலவில் மிக அதிகமான பயனாளர்களுடன் செயல்படுத்தும் திட்டமாக இது திகழ்ந்து வருகிறது. பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்க வேண்டும், பொருளாதார தேவைகளுக்கு அவர்கள் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது என்பதற்காகவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்டத்தை அறிவித்தது. தமிழகத்திற்கு பின் தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் மாநில அரசுகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ள பெண்களின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் 1 கோடி பயனாளர்கள் என்று வரையறுக்கப்பட்டாலும் பொருளாதார தகுதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் அத்தனை பேருக்கும் வழங்கிட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார். இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. முதலில் 1,06,52,000 இருந்த பயனாளர்கள் எண்ணிக்கை தற்போது சுமார் 1,16,00,000 உயர்ந்துள்ளது. மீண்டும் பயனாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். திருச்சி திருவெரும்பூர் பகுதியில் நடைபெற்ற உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நேற்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய 1,55,00,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தற்போது 1,16,00,000 பேருக்கு உரிமை தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. மீதமுள்ளவர்களுக்கும் வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தார். இதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜனவரி 2025 விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியான பயனாளிகள் ஜனவரி மாதத்தில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பிப்ரவரி மாதத்திலிருந்து அவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரெஜெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள்.